الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد بكم اليسر ولا يريد بكم العسر إلى آخر الآية. وقال النبي صلى الله عليه وسلم الدين يسر الدين يسر. وقال أيضا بشرا ولا تنفرا يسرا ولا تعسرا أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பிரியர்களே, அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தை படைத்தவன், முழுலகத்தையும் படைத்தவன். இந்த முழுலக வாழ்க்கையும் சீராக சிறப்பாக ஒரு முறையாக நடக்கக்கூடிய வழியை இந்த முறையில் நடந்தால் அனைத்தும் சிறப்பாக அமையும் என்பதை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹுக்கு தான் தெரியும், படைத்தவனுக்கு. அதனால் இந்த முழுலகத்துடையும் மெயினாக அஸ்லாக ரூஹாக மனித வர்க்கத்தை ஆக்கியிருக்கின்றான். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. அவன்தான் உங்களுக்காக வேண்டி, மனிதருக்காக வேண்டி, மனித வர்க்கத்துக்காக வேண்டி பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வானம் பூமி இடைப்பட்ட படைப்பினங்கள் வஸ்துக்கள் அனைத்தும் படைக்கப்பட்டது மனிதனுக்காக வேண்டித்தான். இன்ன துன்யா ஹுலிகத் லக்கும் வ அன்தும் ஹுலிகத்தும் லில் ஆஹிரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் இருக்கிறதே உங்களுக்காண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. இன்ன துன்யாண்டா ஜமீ உத் துன்யா, எல்லாம் உலகத்தில் இருக்கிற அனைத்தும் உங்களுக்காண்டி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் மறுமைக்காண்டி படைக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுமைக்காண்டி படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதனுக்காக படைத்ததுனால் இந்த உலகத்துடைய ரூஹ் அடிப்படை மனிதன்தான். மனிதன் சீராக இருந்தான் என்று சொன்னால் முழுலக வாழ்க்கையும் சீராக அமையும். மனிதன் கெட்டு போயிட்டான்டா முழுலகத்துடைய ஏற்பாடுகள் எல்லாம் கெட்டு போகும், காலநிலை மோசமாகும், பூமி அதிர்ச்சி வருது. இன்றைக்கு அதிகமான சயின்டிஸ்டுகள் படித்தவங்க சொல்கிறாங்க அது பிளேட் கொஞ்சம் முன்ன பின்னாக ஆகுது, இதனால் வருது. ஆனால் எல்லாத்தை விட எல்லாரை விட மிகப்பெரிய அறிவாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்கே விபச்சாரம் அதிகரிக்குதோ அங்கே பூமி அதிர்ச்சிகள் வரும். இதே மாதிரி மழை பெய்யாமல் இருக்கிற காரணம் சொல்லுவாங்க, மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க இதனால் மழை பெய்யாமல் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் அல்ல, மழை தடுக்கப்படுறது பிஹப்ஸு ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறதுனால, அதை சரியாக ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறதுனால. இது மாதிரி பல விஷயங்கள். வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். தரையிலையோ கடல்லையோ இன்றைக்கு உலகத்தில் குழப்பங்கள் ஏற்படுது என்றால், உலக நிலைமைகள் முன்ன பின்னாக ஆகுதுன்னு சொன்னால் பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள் தங்களுடைய கைகளால் சம்பாதிச்சு கொண்டவை, அதனுடைய பிரதிபலிப்புகள். செய்கிறது அல்லாஹ் தான், ஆனால் மனிதனுடைய செயல்பாடை பொறுத்து. அப்போ அதனால் இந்த மனிதன் சரியாகிட்டான்டா முழுலகம் சரியாகிடும். முழுலகத்திலே நல்ல ஒரு சூழல், நல்ல அமைதியான ஒரு அமைப்பை எல்லாம் உண்டாக்குவான். கொலைகள் இருக்காது, கொள்ளை இருக்காது. இன்னைக்கு கொள்ளை மற்ற எல்லா பாவங்களும் எதனால் நடக்குது? மனிதன் கெட்டு போயிட்டான். மனிதன் நல்லா இருந்தால் அவன் களவாண்ட மாட்டான், மனிதன் நல்லவனாக இருந்தால் அவன் கொலை செய்ய மாட்டான், மனிதன் நல்லவனாக இருந்தால் விபச்சாரம் செய்ய மாட்டான், அடுத்தவனுடைய சொத்துக்கள் அபகரிக்க மாட்டான், ஏமாற்ற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அப்போ மனிதன் நல்லவனாகிறது கெட்டவனாகிறது இதை பொறுத்து தான் முழு உலகத்துடைய ஏற்பாடுகளும் இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, மனிதன் சரியாகிறண்டா எந்த பகுதியை முதலாக சரியாக்கணும்? மனிதனுடைய கையை, அல்லது ஒரு மனிதன் ஒருத்தனுக்கு அடித்து கொண்டிருக்கிறான், அடிக்கடி தன்னுடைய கையால் அடுத்தவனுக்கு நோவினை செய்கிறான், பேச்சால் அடுத்தவங்களை துன்புறுத்துறான், நோவினை செய்கிறான், மக்களுடைய மனசை புண்படுத்துகிறான். இன்னொருத்தனுடைய கண் பார்வை மோசமாக இருக்குது, பாவமான விஷயங்களை பார்க்குறான், காலால் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறான். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இப்போ இவனை திருத்துறண்டா காலை சரியாக்குறதா, அல்லது கையை சரியாக்குறதா, அல்லது கண்ணை சரியாக்குறதா? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தை சரியாக்கணும். உள்ளம் சரியாகிட்டுண்டா முழு உடம்பும் சரியாகிடும்.
அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா ஃபஇதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனோட உடம்புல ஒரு சதக்கட்டி இருக்குது, சதத்துண்டு இருக்குது. அது சரியாகிட்டுனா முழு உடம்பும் சரியாகிடும். அது கெட்டு போனால் முழு உடம்பும் கெட்டு போயிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்க, அதான் உள்ளம்னு சொன்னாங்க. உள்ளம் கல்ப் சரியாகாத வரைக்கும் மனிதனுடைய எந்த உறுப்பும் சரியாகாது. ஒரு மனிதன் களவெடுத்துட்டான், கையை வெட்டுறோம். கையை வெட்டினத்தால களவை விடுவானா? இல்லை. பயசீத் ரஹ்மத்துல் அலைஹி இறைநேசர்கள் ஒருவர், நல்லடியார் ஒருத்தர், அவங்க போய் கொண்டிருக்கும் பொழுது நாட்சந்தியில் ஒரு மனிதனை தூக்கில் போடப்பட்டிருக்கு. அவருடைய கை ஒன்று வெட்டப்பட்டிருக்கு, கால் ஒன்று வெட்டப்பட்டிருக்கு, 2 கை வெட்டப்பட்டிருக்கு, ஒரு கால் வெட்டப்பட்டிருக்கு. அப்போ சொன்னாங்க, இவன் பெரிய கள்ளன், இவன் களவாண்டி பிடிபட்டான், ஒரு கை வெட்டப்பட்டது. அதுக்கு பிறகு களவை விடலை, 2வது தரம் களவானான், ஒரு கால் வெட்டப்பட்டது. திரும்பவும் களவானான், அப்பவும் விடல், அவன் 3வது கை வெட்டப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு களவாண்ட போய் மாட்டிக்கொண்டான், கை வெட்டப்பட்டும் கூட களவாண்ட போய்க்கிறான். யாரும் கூட்டிகிட்டு போயிருப்பான், அல்ல வேற அமைப்பில் போயிருப்பான். அவனை கொலை செஞ்சு, அவனுக்கு தண்டனை கொலை செஞ்சு கழுத்தை வெட்டி தூக்கில் போட்டாங்க, அடுத்தவங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி. பயசீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இவரை காலை நான் முத்தமிட விரும்புகிறேன் அப்படின்னு. எதுக்கு சொன்னாங்கண்டா, இவனுடைய இஸ்திகாமத்தை பார்த்து. அவன் சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவன் பாவத்தில் தான் செய்யக்கூடிய தவறில் இப்படி தண்டனை கொடுக்கப்படுது, கை வெட்டப்படுது, கால் வெட்டப்படுது, திரும்ப இன்னொரு கை வெட்டப்படுது, அப்போ கூட தன்னுடைய களவை விடலே. அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சொல்கிறார், நாங்கள் வெக்கமாக இருக்குது, இவன் பாவத்தில் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு அளவு கூட நாங்கள் நன்மையான காரியங்கள் இல்லாமல் இருக்கிறோம், இஸ்திகாமத் இல்லாமல் இருக்கிறோம். நானும் தான் நீங்கள் தான் ஒரு அமலை செய்கிறோம், கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு பிறகு விடுபட்டுடுது. ஷைத்தான் எங்களோட கூட இருக்கிறான். இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மின்பனி ஆதம் மஜ்ரத்தம். ஆதமுடைய பிள்ளைகளோட உடம்புல ரத்தம் ஓடக்கூடிய மாதிரி ஓடக்கூடிய இடத்துல எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படி முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான். இப்போ நாங்கள் தௌபா செஞ்சிட்டோம், ஒரு பாவத்தை நினச்சி, ஏதோ ஒரு பாவம் வைங்க, தௌபா செஞ்சு உதாரணமாக அந்நிய பெண்களை பார்க்குறது, பாவமான காரியங்களை பார்க்குறது, அல்லது மியூசிக்கை கேட்குறது, இப்படி ஒரு பாவம், விபச்சாரம் அல்லது களவு அல்லது வட்டி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாவம், இதை விட்டு தௌபா செஞ்சிட்டோம். ஷைத்தான் இவர் செஞ்சிட்டாருன்னு ஒதுங்கிட்டு போயிட மாட்டான், எல்லாம் மன்னிச்சிடுவான். அதுக்கு பிறகும் இவன் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான், இவர் வழிகெடுக்கிறதுக்கு எப்படியாவது வழிகெடுப்பான். அந்த மாதிரி காட்சிகள் முன்னுக்கு வரும். இவர் பாதுகாத்து கொள்கிறாரு, நான் தௌபா செஞ்சுக்கிறேன், பார்க்கக்கூடாண்டு. இப்போ உள்ளத்தில் வருவான், உள்ளத்தில் வந்து ஊசலாட்டத்தை போடுவான். ஷைத்தான் அந்த நேரங்களுக்கு பின்னாடி தன்னுடைய சொண்டை வச்சுக்கொண்டு குத்த பார்த்து கொண்டிருக்கிறான், வஸ்வசா உண்டாக்குறதுக்காக வேண்டி. எப்போ நாங்கள் எல்லாம் மறக்கிறோமோ அவன் குத்தி எங்களுக்கு தன்னுடைய விஷத்தை புகுத்திடுவான். விஷம்னு சொன்னால் தப்பான எண்ணங்களை, பாவமான உணர்வுகளை, சிந்தனைகளை போட்டுடுவான். அல்லாஹ் திக்கர் செஞ்சுட்டான், பின்னுக்கு ஆகிடுவான். இப்போ நாங்கள் 24 மணி நேரம் திக்கரில் கழிக்கிற மிச்சம் குறவு. இப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்படியான சந்தர்ப்பங்களில் பழைய பாவத்தில் நாங்கள் தௌபா செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதை உணர்வு உண்டாக்கி அந்த பாவத்துடைய இன்பத்தை திரும்ப ஞாபகப்படுத்திடுவான். இப்போ அந்த இன்பம் வளர்த்துனீங்க, திரும்ப மர பாவத்தின் பக்கம் போயிடுவான். எப்படியோ ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிறதுக்கான அவன் சொல்ல உகுவியான மஜ்மாயின், அவன் சத்தியம் பண்ணி சொல்கிறான், நிச்சயமாக உன்னோட கண்ணியத்துமே சத்தியமாக நாங்கள் எல்லாரையும் வழிகெடுப்பேன் மனித வர்க்கத்தை. அதுக்கான முழு முயற்சியும் செய்கிறான். பிறக்க கொலை கூட ஒரு ஷைத்தான் சேர்ந்து தான் பிறக்கிறாங்க. முழு முயற்சியும் செய்கிறான் மனிதனை வழிகெடுக்கணும் என்பதற்காக வேண்டி. அப்போ இதில் இந்த பாதுகாத்து கொள்ளத்துக்குத்தான் ஒரு மனிதனுடைய முதல்ல திருத்தம் உள்ளத்தில் வரணும், உள்ளம் திருந்திடணும். உள்ளம் கெட்டுட்டு சொன்னால் கை கால் அனைத்து உறுப்புகளும் கெட்டு. அப்போ உள்ளத்தை திருத்தத்தான் நபிமார்கள் உழைப்பு செஞ்சாங்க. உள்ளந்தான் ராஜா, அரசன். இந்த உள்ளந்தான் மனிதனை செயல்படுத்த வைச்சு. ஒரு மனிதனுக்கு கொலை செய்கிறான்டா, கையால் கொலை செய்கிறது, கை கத்தி எடுத்து குத்தி செய்யலை, அதுக்கு முன்னாடி உள்ளம் ஆர்டர் பண்ணுது, நீ அவனை கொல்லு அல்லது அந்த பெண்ணை பாரு, இல்லை மியூசிக்கை கேளு. உள்ளத்துடைய கட்டளையை உறுப்புகள் செயல்படுத்துது. அதனால் உள்ளத்தில் திருத்தத்துண்டாக்க முயற்சி செய்யணும்.
அதனால் தான் தீனுல் இஸ்லாம்னு சொல்றது வெறும் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குரான் திலாவத், ஜிக்ர் செய்கிறது, இவைகள் மட்டுமல்ல இஸ்லாம். இஸ்லாம்னு சொன்னால் 3 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குது. ஒன்று தஸ்தீக் பில் கல்ப், அதான் ஃபர்ஸ்ட். உள்ளத்தால் உண்மைப்பிக்கணும். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயங்களை நாங்கள் நம்பியாகணும், உள்ளத்தால் நம்பணும். ஒரு மனிதனுக்கு இது உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், மறுமையை நம்பல, அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், குர்ஆனை நம்பல, மற்ற வேதங்களை நம்பல, அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், நபிமார்களை ஏற்றுக்கொள்ளலை, அவன் காஃபிர். அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். சரி, ஒரு மனிதர் 5 நேரம் பேணுதலாக தொழுகிறார், ரமலானில் நோன்பு பிடிக்கிறார், ஜக்காத் கொடுக்குறார், ஹஜ் செய்கிறார், ஆனால் ஈமான் இல்லை, அல்லாஹ்வை நம்பல, அல்ல அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், அதோட சேர்த்து இணை வைக்கிறார், அல்லது அல்லாஹ்வை நம்பியிருக்கிறார், குர்ஆனை ஹதீஸை குர்ஆனை ஏற்றுக்கொள்ளலை, நபிமார்களை ஏற்றுக்கொள்ளலை, அவன் காஃபிர். அப்போ பேஸ் ஈமான் தஸ்தீக் பில் கல்ப், உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. இது மனிதனுக்கு வெளியில் விளங்குறது இல்லை, உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் இதுதான் அடிப்படை. அதுக்கு பிறகு நாவால் இக்ரார் பில் லிசான், நாவால் உண்மைப்பிக்கணும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதை நாங்கள் நாவால் உண்மைப்பிக்கிறது, ஏற்றுக்கொள்வது, உறுதிப்படுத்துறது. அடுத்து ஆமால் பில் ஜவாரி, 3வது தான் உறுப்புகளால் அமல் செய்கிறது. நோன்பு பிடிக்கிறது, ஜக்காத் கொடுக்கிறது, ஹஜ் செய்கிறது, தொழுகிறது, குர்ஆன் திலாவத், ஜிக்ர், இதெல்லாம் நாவு பயன்படுத்தப்படுது. சிலத்தில் கை சம்மந்தப்படுது, சிலத்தில் முழு உடம்புடைய உறுப்புகள் பயன்படுத்தப்படுது ஒவ்வொரு அமல்களில். அப்போ இதெல்லாம் அடுத்தது. அதாவது 3வது ஃபர்ஸ்ட் தஸ்தீக் பில் கல்ப், ஈமானுடைய மெயின் பகுதி. உள்ளம் சரியாகணும். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய உள்ளத்தை நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துகிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. யார் அந்த மனோ இச்சைகளுக்கு அடிபணிந்து கொண்டாக்கி கட்டுப்பட்டு போகிறாங்களோ அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க, நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. அப்போ இந்த தீன்னு சொல்கிறது இப்போ சொன்ன மாதிரி வெறும் நோன்பு, தொழுகை, ஜக்காத், ஹஜ் மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காக இருக்கிறது மட்டுமல்ல, அஹ்லாக் சரியாக இருக்கிறது மட்டுமல்ல. 5 விஷயங்கள் சொல்லுவாங்க. இஅ்திகாதாத், முதல்ல அகீதா, கொள்கை, அதான் தஸ்தீக் பில் கல்ப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சரியாக இருக்கணும். இபாதாத் சரியாக இருக்கணும், அதில் தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் வருது. அடுத்து முஆமலாத், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், வியாபாரம், மற்ற விஷயங்கள், கடன் கொடுக்கறது எடுக்கிறது. முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, உறவினர்களோட நடந்து கொள்வது, பக்கத்து வீட்டுக்காரர் நடக்கக்கூடிய முறைகள், இது. அடுத்தது அஹ்லாக், நற்குணங்கள். இதெல்லாம் சேர்ந்து முக்கம்மல் பூர்த்தியான தீன். ஒவ்வொரு பங்கு இஸ்லாத்துடைய. அஹ்லாக் மோசண்டா காஃபிர் ஆகிறது இல்லை. தொழுகை இல்லைன்னு சொன்னால் ஹதீஸில் காஃபிர்னு வருதான குலமாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. குஃபுருக்கு நெருங்கிட்டார் அல்லது காஃபிர்களுடைய செயலை மாதிரி செஞ்சிட்டார். காஃபிரா ஒரு சிலருடைய கருத்து காஃபிர், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ஃபக்கது கஃபர், அவன் காஃபிர் ஆகிட்டார். இன்னும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து ரசூலுல்லாஹ் வேறு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஹதீஸை வச்சு பார்க்கும்பொழுது தொழுகை விடுறதுனால காஃபிராக மாட்டார், ஆனால் குஃபுருக்கு நெருங்கிட்டார். அதுவும் பெரிய பாரதூரமான விஷயம். காஃபிரை மாதிரி சேலை செஞ்சிட்டார், அது பெரிய ஒரு நஷ்டமான ஒரு ஆபத்தான காரியம். யாருக்கு ஒப்பாகிறாங்களோ அவங்களுக்கு கூட எழுப்பப்படுவாங்க. ஹைர், ஜக்காத் கொடுக்கலன்னு காஃபிர் அல்ல, நோம்பு பிடிக்கலன்னு காஃபிர் அல்ல, மறுத்தால் காஃபிராகுவார், அது வேற. ஆனால் இஅ்திகாதில், அகீதாவில், கொள்கையில், ஈமானியாத்தில் குறைபாடு ஏற்பட்டால் அவன் காஃபிர். அது எல்லாருடைய ஏகோபித்த முடிவு. அப்போ என்ன உள்ளத்தோட சம்மந்தப்பட்டது, அதுதான் மெயின். அதுக்காக வேண்டிய உள்ளத்தை மட்டும் என் உள்ளம் சுத்தம், உள்ளம் தெளிவு, நான் தொழாட்டியும் கூட என் ஈமான் உறுதிங்கன்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளலாது, அது வேறு விஷயம். வெளியில் இது சேரணும் பூர்த்தி ஆகிறதுக்கு, ஆனால் மெயின் பார்ட் சரியாயிட்டுது, அடுத்த பார்ட்டை சரியாக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து தீன் இருக்குது. இன்றைக்கி சிலவங்க கருதலும் தீன் கஷ்டம், பாரம், தீன்படி வாழ்கிற வாழ்க்கையில் முன்னேற இயலாது, வியாபாரத்தில் அதிகமாக சம்பாதிக்க இயலாது, தொழுகை நேரத்துக்கு நாங்கள் பள்ளிக்கெல்லாம் இமாம் ஜமாத்துக்கு போய் கொண்டிருந்தோம்னு சொன்னால் கடையை மூடிட்டு தொழிலை விட்டுட்டு தொழுகை எங்களோட தொழில் டவுன் ஆகிடும், டிம் ஆகிடும். சிலவங்க இருக்கிறாங்க பள்ளிக்கு பக்கத்தில் ஒக்ஷன், அதாவது வீட்டில் இருந்து ஒக்ஷன் அட்டம் பண்ணக்கூடியவங்க தொழுகை நேரம் வந்துட்டால் ஒக்ஷன் ஓடிக்கொண்டு அவங்க விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் அதில் சில நேரத்தில் வாகனங்கள் மிஸ் ஆகும். அது கிடைக்கிருக்க வாகனம் மிஸ் ஆகாது, கிடைக்க இல்லாத வாகனம் தான் மிஸ் ஆகிட்டு போகும். ஆனால் தொழுகைக்கான விட்டுட்டு வராங்க. அல்லாஹ் தான் விரும்புகிறான். ஹையால சொலா ஹையால் ஃபலாஹ், தொழுகையும் பக்கம் விரைந்து வாங்கோ, வெற்றியும் பக்கம் விரைந்து வாங்கோ. வெற்றி
தொழுகைக்கு வாரத்தில் தான் பாங்குக்கு பிறகு. வீட்டில் இருக்கிறதுனாலையோ தொழில் செய்கிறதுல வெற்றி கிடையாது. அப்போ யாருடைய ஈமான் உறுதியாக இருக்கோ, நம்பிக்கை சரியாக இருக்கோ, யக்கீன் உறுதியாக இருக்கோ, அவங்க தான் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு வருவாங்க. இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு, பட்டன் அடிச்சு கொண்டிருக்கிறாரு, வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. இப்போ இவருக்கு தொழுகையில் பள்ளிக்கு போய் இமாம் ஜமாத்தாக தொழுறதுனால, தொழுகையை பேணுறதுனால எனக்கு வெற்றி இருக்குன்னு நம்பிக்கை இல்லாட்டி, தொழுகை இப்போ தானே பாங்க சொல்லிக்கிறாங்க, பிறகு தொழலாம், டைம் இருக்குதானு உட்கார்ந்துருவார். யாரு கையில் யக்கீன் இருக்கோ அவர் தான் அதை விட்டு போட்டு வருவார், தொழுகைக்காண்டு வருவார். யக்கீன் ஈமான் இருந்தால் தான். ஈமான் இல்லாத மனிதர் தொழுகைக்கு வாரத்தை எதிர்பார்க்க முடியாது. இல்லாட்டி சொல்லுவாங்க, பள்ளிக்கு போனால் மஸ்ஜிதுக்கு போகிறதுனால பெட்ரோல் கூட செலவாகுது அப்படின்னு கூட பள்ளிக்கு வராதாக்கள் வைக்கிறாங்க. இப்போ சோனடாய் பள்ளிக்கு வரண்டா, இல்லை எபீனா பள்ளிக்கு போகிறோண்டா, எனக்கு 100 எண் 200 எண் 300 எண் பெருசாக சைத்தான் காட்டும், ஆயிரக்கணக்கில் எண் செலவாகிற மாதிரி. அதே நேரத்தில் நான் இன்றைக்கு கூட இடத்துல கஷ்டத்தில் போய் பேசினேன், சொன்னேன், நீங்கள் பள்ளி விட்டு தூரமாக தான் இருக்கிறீங்க, ஒரு 1/2 hour தூரத்தில். ஆனால் நீங்கள் பனு சலமாவுடைய ஹதீஸில் வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு சலமா கோத்திரத்தார் கேள்விப்பட்டாங்க மஸ்ஜித் நபைக்கு பக்கத்தில் இடம் காலியாக இருக்குண்டு. அவங்க குடியேற விரும்பினாங்க, தொழுகையில் பேணுதல் உண்டாகிறதுக்காக தான், வேற ஒன்றும் நோக்கம் அல்ல. இப்போவும் தொலைத்தான் போகிறாங்க, ஆனால் பள்ளி கிட்ட இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குமேண்டு பள்ளி கிட்ட வர பார்த்தாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டுச்சு. இப்போ பனு சலமா கோத்திரத்தால் ரசூலா கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, இப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குதான்னு கேட்டாங்க. யார் ரசூலல்லாஹ், உண்மையில் தான் பள்ளி பக்கத்தில் வந்துட்டா பள்ளியோட நெருக்கம் உண்டாகும், தொழுகையில் பேணுதல் இன்னும் கூடும், அதனால் நாங்கள் பள்ளி பக்கத்தில் வர விரும்புகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் பனு சலமா கோத்திரத்தார், அவங்க மட்டுமல்ல பொதுவாக சஹாபாக்கள் எல்லாருடைய தன்மை பாங்க சொல்லிட்டா பள்ளிக்கு வந்துடுவாங்க, அப்படி வராதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ அதனால் நான் இன்னும் ரசூலோட எச்சரிக்கையும் இருக்குது, நான் விரும்புகிறேன் பாங்க சொன்னதுக்கு பிறகு இக்காமத் சொல்லும்படி. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் வாலிபர்களை கொண்டு விறகுகளை சேகரித்து வீடுகளுக்கு போய் யார் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களோட வீடுகளை நான் எரிக்க விரும்புகிறேன்னு கூட சொல்லிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான எச்சரிக்கைன்னு பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் இருக்கிறாங்க சொன்னால் அந்த வீட்டை நான் இருக்கிறேன். அப்போ வீட்டில் அவர் மட்டும் இருக்க மாட்டார், தாய் தந்தையர் இருப்பாங்க, வயோதிபர்கள் இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க. இமாம் ஜமாத்துக்கு வர கட்டாயம் இல்லாமல் தேவையில்லாத மக்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எரிப்பேன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளோ பெரிய இறக்கமானவங்க, உம்மத்தை நரகத்திட்டு பாதுகாக்க வந்தவங்க. அப்போ அவங்க கூட அவ்வளோ கோவப்பட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தொழுகை. அப்போ அந்த யக்கீன் இருந்தால் தான் வருவாங்க. இப்போ பனு சலமாக்கு யக்கீன் இருந்துச்சு, அவங்க வந்து கொண்டு இருந்தாங்க, மற்றவங்க வராங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இவங்க வளமையாக வாரவங்க தான். அதனால் சொன்னாங்க, மக்கானுக்கும் யா பனு சலமா துக்தபு ஆஃபாருக்கும், நீங்கள் உங்களோட இடத்துல இருங்க. இப்போ பள்ளிக்கு வாரீங்களே, வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும். வேறு ஹதீஸில் வந்திருக்கு, ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை, அடுத்த 8 வைக்கும்போது ஒரு பாவம் மன்னிக்கப்படும். இன்னொரு விவாதத்தில் வந்திருக்குது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்போ இவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கிது, நீங்கள் கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த நன்மை இழந்துருவீங்க. இந்த ஹதீஸை கேட்டது பிறகு வேறு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை இருக்குன்னு. இந்த விஷயத்த சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கு சின்ன சின்ன எட்டுக்களை வச்சு கொண்டு போவாங்க பள்ளிக்கு. ஏன் எட்டுக்கள் கூடினா நன்மை கூட கிடைக்கும். இன்றைக்கு உண்மையில் நாங்கள் இந்த ஹதீஸில் எவ்வளோ கேள்விப்படுறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை வருதில்லை. ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரம் கூட தெரியும், புகாரில் இருக்குன்னு தெரியும், முஸ்லீமில் இருக்குன்னு தெரியும், திருமிதியா, நசையா, இப்னு மாஜாவா, ஹதீஸ் சஹீஹா, வைஃபா, அதெல்லாம் பக்காவாக தெரியும். ஆனால் அமலை பார்த்தா 0, செய்கிறதுக்கு ஆசை வருதில்லை. ஹதீஸை விளங்குற நோக்கம் மட்டுமல்ல, அமல் வரணும். சஹாபா கிட்ட அந்த தன்மை இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு யக்கீன் இருந்துச்சு, தொழுகைக்கு போகிறதுல வெற்றி இருக்குது, பள்ளிக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தர் பியூனா வேலை செய்கிறார் ஒரு கம்பெனியில், வெளியே உட்காந்து நிற்கிறார். எப்போ சச்சோ பஸ் பெல் அடித்தாலும் ஓடி போகிறாரு. எஸ் சார் எஸ் சார்னு கேட்குறாரு. என்ன சார் வேணும், என்ன சார் வேணும். எல்லா பியூனும் அப்படித்தான், கிளாக் பியூன் பெல் அடித்தா ஓடுவாங்க. இவர் எப்போ 8 மணிலேருந்து அல்ல 10 மணிலேருந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறார், 8 மணிலேருந்து 5 மணி வரையும். கிட்டத்தட்ட 50 தடவை 100 தடவை பெல் அடித்தாலும் போத்தான் வேணும். சில நேரத்தில் இப்போ தான் 4-5 தடவை போயிட்டு வந்திக்கிறோம், டயர்டாக இருக்குது, சச்சோ பஸ் கூப்பிட்டா ஐநூறுல வேலை மட்டும் இருக்காது. சில நேரத்தில் வெளியே போய் அதை எடுத்துகிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்க, சாமானை வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லுவார். இப்போ செஞ்சாகணும், செய்கிறாரு. இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் உட்காந்து ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போமே, டீ ஒன்று குடிப்போம்னு பார்க்குறாரு. அப்போ பெல் அடிக்கிறார், அப்படியே வச்சுட்டு ஓடுவார். ஓடுதா இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும் நான் போகாட்டி அவர் கோவப்படுவார், வேலையை விட்டு தூக்கிடுவார்.
இதே அப்துல் ரஹ்மான், இதே அப்துல் காதிர் வேலையை முடிச்சுட்டு வாராரு, பாங்கு சொல்லப்படுது, மக்ரிபுடைய பாங்கு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அல்லாஹ் மிக பெரியவன், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுது. பிறகு ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் பார்த்துட்டு அப்படியே போகிறான். அந்த மினாரா பக்கம் பார்த்துட்டு பள்ளியை பார்த்துட்டு அப்படியே போகிறான். பள்ளிக்கு போகலை. இதே அப்துல் ரஹ்மான் தான் அங்கே 50 தடவை சச்சோ பஸ் பெல் அடித்தான் ஓடி போகிறான். இங்கே அல்லாஹ் கூப்பிடுகிறான். முஅத்தினுடைய அழைப்பு முஅத்தினுடைய அல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பு. அது தாஇ அல்லாஹ், அல்லாஹுடைய அழைப்பாளர் முஅத்தின், அல்லாஹுடைய அழைப்பாளர். அல்லாஹ் சொல்லி அழைக்கிறார். அப்போ இவனுக்கு அல்லாஹ் அழைக்கிறான். அது அப்போ போகிறார். இல்லை பள்ளி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து நிற்கிறார். இஷா பாங்கு சொல்லப்படுது. ஒரு 1 1/2 ஹவருக்கு பின்னாடி சும்மா தான் நிற்கிறார். ரிலாக்ஸ் ஆகிக்கிறார். பாங்க சத்தம் கேட்குது. அவரை பாட்டில் இருக்கிறார். என்ன காரணம்? யக்கீனோட குறைபாடு, உள்ளம் திறந்தல், உள்ளத்தில் நம்பிக்கை வரல. அவர் கூப்பிட்டா ஓடணும், ஓடினா தான் எங்களுக்கு சிலரை கிடைக்கும், ஓடாட்டி வேலையை விட்டு தூக்கிடுவார். அல்லாஹ் கூப்பிடுகிறான். போகாட்டி ரிஸ்கில் பரக்கத்தில் அல்லாஹ் கோவப்படுவான், அல்லாஹ் தண்டிப்பான், மறுமையில் நரகத்தில் போடுவான் என்ற பயம் இல்லை. அதனால் மனிதன் போக அமைக்கிறான். அப்போ யக்கீனுடைய குறைபாடு. அப்போ தீன் லேசி. இப்போ 50 தடவை கூப்பிட்டா ஓடுறாரு, அது கஷ்டம். ஆனால் 5 நேரம் நல்லா கூப்பிடுகிறான். அல்லாஹ் ஒரு நாளைக்கு 50 தடவை பள்ளிக்கு வான்னு சொல்லலையே, 5 நேரம் தானே. எத்தனை தடவை போகிறோம்? வேறு எத்தனை வேலைகளுக்கான மனிதன் போகிறான். கூப்பிட கூப்பிட ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்போ நேர்ஸ் மாறிக்கிறாங்க, மற்ற டாக்டர்மார் அடிக்கடி அங்கே 5 ஓடிக்கொண்டு தான் நிற்கிறாங்க. எந்த வேலை செய்கிறவங்களும் ஏதோ ஒரு அலைச்சல் ஒன்று இருக்கும். இந்த அளவுக்கு கூட அல்லாங்களை கூப்பிடலையே. அதையும் கேப் விட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு நடுவில் 2 ஹவர் 3 ஹவர், மக்ரிப் இஷா தான் கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குது, மற்ற நேரங்களில் நிறைய கேப் இருக்குது. அது அல்லாஹ் இரவு 2 மணிக்கு கூப்பிடலை, சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், ஒரு 1 ஹவர் 1/2 ஹவருக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்நியர்கள் எழும்பிடுறாங்க, நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஃபஜருக்கு எத்தனை பேருக்கு நாங்கள் வரோம்? உண்மையில் பெரிய கவலைக்குரிய விஷயம் சகோதரர். நாங்கள் இதை பற்றி பாரதூரமாக உணர்வோம் இல்லை. இதை பற்றி பேசுகிறதும் குறவு. பேசினா சிலவங்களுக்கு பிடிக்காது. இஷாக்கு வர கிரௌட் ஃபஜருக்கு இல்லை, எப்படின்னானதே தான். அப்போ எல்லாரும் எழுப்பி தொழுவிட்டு படுக்கிறாங்களாண்டா அல்லாஹ் ஆலம் நல்லெண்ணெய் வைக்கிறவங்க தொழுவு தான் படுப்பாங்கண்டு. ஆனால் அல்லாஹ் ஆலம் அவங்களுக்கு இந்த நன்மை கிடைச்சிடாதே. பாதி இரவு நின்று வந்த நன்மை, மறுபாதி முதல் பாதி இஷா மூலமாக, அடுத்த பாதி ஃபஜ்ரின் தொழுகை இமாம் ஜமாத்து மூலமாக கிடைக்கிது. கொஞ்சம் நேரத்துடைய சிரமம் நீண்ட, அதை அடுத்து மன நிம்மதி எல்லாம் தரான். ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தை தொழுதுட்டான், பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அந்த நிம்மதி வெளியில் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார். ஈமானுடைய கொடியை தூக்கிட்டு போகிறார். ஃபஜ்ர் தொழுகை இல்லை, வெளியே போகிறார். முசீபத்துடைய முகத்தோடு தான் போகிறாரு. பரக்கத்துடைய கொடி எடுத்துகிட்டு போக மாட்டார். ஷைத்தானுடைய கொடியை தூக்கிட்டு போவார். அதனால் இந்த பழக்கத்தை நாம் உண்டாக்கிக்கொள்ளணும். இது ஈமானுடைய பாடம். அது ஈமான் இருந்தால் தான் செய்யணும். எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், எவ்வளோ அறிவு இருந்தாலும் மனிதன் அமல் செய்ய இயலாது. கட்டாயம் இல்ம் தேவை. ஆனால் அதோடு சேர்த்து ஈமானும் இருக்கணும், நேர்வழியும் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தாத இல்மன் வலம் யஸ்தத் ஹுதா லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா புஅதா. ஒரு மனிதன் அறிவை பெருக்கிட்டே போகிறான். மாஷா அல்லாஹ், குர்ஆனுடைய எல்லா விளக்கம் இருக்குது, ஹதீஸுடைய எல்லா விளக்கம் இருக்குது. ஹதீஸ் சொன்னால் எந்த கிதாபில் இருக்குது எல்லாம் தெரியும். சஹீஹா வஈஃபா, அது மாமூல் பிஹியா இல்லையா, முன்காத்தியா முர்சலா, சனதுடைய லெவல் என்ன எல்லாம் தெரியும். ஒரு ராவியுடைய பேரை சொன்னால் அவர் சஹியான ராவியா வஈஃபா. இப்னு லஹியா சொன்னால் இப்னு லஹியா ஒரு ராவி, ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர். திருமதியில் அதிகமாக ஹதீஸ் அவருடைய வந்திருக்கு, மற்ற கிதாபில் வந்திருக்குது. இப்னு லஹியா பற்றி சொன்னால் சொல்லுவார், இவருடைய கிதாபுகள் காணா போச்சு, எரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி அறிவித்த ஹதீஸ் எல்லாம் சஹி, அதுக்கு பிறகு வந்தால் வாயிஃப். இது மாதிரி ஒருத்தர் இப்னு மஈனை சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய முஹத்திஸ் உடனே சொல்கிறார். இந்த மாதிரி முஃபஸ்ஸிர் குரானுடைய விரிவுரையாளர்களை பற்றி சொன்னால் சுத்திக்கிறார், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றவங்க, உடனே அவர் பெரிய இவ்வளோ பெரிய முஃபஸ்ஸிர், இவ்வளோ பெரிய ஞானவான், இவ்வளோ பெரிய அறிவாளி, அவரை பற்றி சொல்கிறோம். கிதாபுடைய பேரை சொன்னால் தெரியும். எனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், நாங்கள் இதை பெருசாக அதிகரித்து கொண்டு போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஹுதா, நேர்வழியையும் அமலையும் ஹிதாயத்தையும் கூட கொண்டு போகாட்டி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்மின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு மாற்றமாக அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவான். இன்றைக்கு உம்மத்தில் இல்மி இல்லாமல் இல்லை. மாஷா அல்லாஹ் நிறைய அறிவு இருக்குது. மக்கள்கிட்ட பேசி பாருங்கள், கேள்வி நிறைய கேட்குறாங்களே.
அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம், இங்கே இருக்குது, அங்கே இருக்கு, என்ன இருக்குது, அதுக்கு எப்படி, அந்த அது எப்படி, இது எப்படி எல்லாம் கேட்குறோம். தெரியாமல் இல்லை, அமர்ந்து வரும்பொழுது பெரிய பலகீனம். அதனால் இன்றைக்கி என்ன நடக்குண்டா, இன்றைக்கி முஸ்லீம்களை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகறாங்க, இஸ்லாத்தை வெறுக்கிறாங்க. இஸ்லாம் லேசி. இன்றைக்கி நாங்கள் தான் பாடமாக்கிக்கணும். அத்தீன் யூஸ்ஃபுரோன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தீன் லேசி. அல்லாஹ் சொன்னான், யுரீதுல்லாஹ் பிக்முல் யூஸ்ர் வலா யுரீது பிக்முல் உஸ்ர். அல்லாஹு தாலா உங்களை கஷ்டத்தில் போட நாடல்ல, லேசத்தான் கொடுக்க நாடுகிறான். தீன் லேசி. ஃபித்ரத்தல்லாஹி லதி ஃபதரன்னாஸ் அலைஹா. இதெல்லாம் இயற்கையான மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். இயற்கையான மார்க்கம், இதன் மீது மனிதனை படைச்சிருக்கிறான். இயற்கையாக இருக்கிறதுனா இயற்கையெல்லாம் லேசி. உண்மை பேசுகிறது இயற்கை, முன்னுக்கு நடக்கிறது இயற்கை, கண்ணால் பார்க்கறது இயற்கை, வாயால் சாப்பிட்றது இயற்கை, மூக்கால் சாப்பிட இயலாது. கண்ணால் தான் பார்த்தாகணும், காதால் தான் கேட்கணும், முன்னுக்கு தான் நடக்கும். பின்னுக்கு நடக்க பழகிட்டோண்டா முன்னுக்கு நடக்கிறது கஷ்டமாயிடும். இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் பழகிறோம். உண்மை சொல்லி பழகலை, பொய்யை சொல்லி பழகி உண்மை சொல்கிறது கஷ்டமாகுது. நேரான வழியில் போக கஷ்டம், குறுக்கு வழியில் போகிற லேசி. ஜெனிவினா செய்யலாது, பகா கொடுத்து தான் செஞ்சு பழகணும். ஏன்னா அந்த வழியை நாங்கள் பழகிறோம், மார்க்கத்துக்கு முரணான வழி. இப்போ முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறாங்க, இன்றைக்கி மேற்கத்தியர்கள் மட்டுமல்ல, முஸ்லீம்களே தான் சொல்கிறாங்க இஸ்லாம் கஷ்டம். அப்படி லேசிண்டா இன்றைக்கி முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த முஸ்லீம்கள் இஸ்லாம் படி வாழ்ந்து காட்டுவாங்க. எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. பிரைன் லாரா இன்சமாமுல் ஹக் இந்த வருஷம் அவருடைய பயானில் சொன்னார், நினைக்கிறேன் 2ஆம் மாதம் என்னவோ, பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஜமாத் இந்த டீம் வந்த நேரமெல்லாம் லாரா கொஞ்சம் ஆள்கிட்ட நல்ல டைப்புகள் இருக்குது, நல்ல தன்மைகள். சொல்லார், நாங்கள் அவருக்கு தாவத் கொடுப்போம், இந்த சாப்பாடு விருந்து ஏற்பாடு செய்வோம் லாராக்கு மட்டும். அப்போ அப்படி செஞ்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் மார்க்கெட்டை பற்றி அவரோட பேசுவோம். அப்போ ஹாஷிம் சாப் என்ன சொன்னார், கராச்சியில் ஒரு ஷேக் ஒன்று நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆலிம், இறைநேசர், பக்குவமான ஆள், அவங்ககிட்ட நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். இவருக்கு லாராவோட, அவரே அமெரிக்கன் அசல், ஆனால் 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே பாகிஸ்தானை செட்டில் ஆகிட்டார். நினைக்கிற பாகிஸ்தான் பொண்ணை முடிச்சுட்டு பாராக்கும் பாகிஸ்தானை செட்டில் ஆகிட்டார். இப்போ இவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஏன்டா அவர் அமெரிக்கன், பிரைன் லாரா வெஸ்ட் இண்டீஸ், அது நார்த் அமெரிக்காவுடைய பகுதி சேர்ந்ததானே. அப்போ அதனால் கொஞ்சம் பாஷையும் பிரச்சனை எல்லாம் எடுத்து கௌரவப்படுவார்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். இப்போ லாராட்ட இவர் பேசினார். பேசி இஸ்லாத்துடைய உயர்ந்த தன்மைகள், அஹ்லாக்குகள், நற்குணங்கள், பண்புகள் இதெல்லாம் சொன்னாப்புல லாரா கவரப்பட்டார் இந்த பேச்சுகளை கேட்டுட்டு. போகிற நேரம் முகமது யூசுஃப்ட கேட்ட, முகமது இந்த யூசுஃப், இந்த இஸ்லாம் எங்கே மக்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் இருக்குது, உண்மையாக நல்ல விஷயங்கள், ஆனால் மக்கள்கிட்ட எங்கன்னு கேட்குறாரு. இன்சமாமுல் ஹக் சொல்கிறார் பயானில், உண்மையில் இன்றைக்கி முழு மேற்கத்திய மட்டுமல்ல, முழு உலகமும் இன்றைக்கி எங்களை பார்க்குறாங்க இஸ்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்த்து வாரத்துக்கான நாங்கள் தடையாக இருக்கிறோம். முஃப்தி ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்திகள் வருவார். அவங்க சொல்லுவாங்க, ஃபைசலாபாத்தை சேர்ந்தவங்க, முழு யூரோப்பும் சோசலிசம், கேபிட்டலிசம், கம்யூனிசம், இது மாதிரி எத்தனை இசம்கள் இருக்குதோ அதெல்லாம் அவங்க சோதித்து பார்த்தாங்க. இதனால் மனித வர்க்கம் முன்னேறுமா, நிம்மதியாக வாழ்வாங்களா, வெற்றி பெறுவாங்களான்னு. ஆனால் எல்லாம் ஃபெயில் ஆகி கடைசியாக இஸ்லாத்தில் தான் வெற்றி இருக்குது, நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி வந்தாங்க. வாசல் வரையும் வந்தாங்க, எட்டி பார்க்குறாங்க, நாங்கள் உள்ளே இருக்கிறோம் என்பதற்காண்டி வெளியே போயிட்டாங்க. இவங்களா முஸ்லீம்கள், இவங்களா? அப்போ இந்த மார்க்கம் சரியில்லைன்னு போயிட்டாங்க. அப்போ யார் தடை? முஸ்லீம்கள். இஸ்லாத்தில் மோசமான எந்த விஷயமும் கிடையாது. முகமது யூசுஃப் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, இஸ்லாத்து வந்தது பிறகு கொடுத்த பேட்டியில், யூடியூப்பில் இருக்கு, வேண்டாம் பாருங்கள், உறுதலிக்குது. இன்சமாமுல் ஹக் பயான் யூடியூப்பில் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார். அப்போ முகமது யூசுஃப் சொல்கிறார், நான் இஸ்லாத்துக்கு ஏன் வந்தீங்க, என்ன காரணம்னு பேசும்பொழுது அவர் சொல்கிறார், பேட்டி காணும் பொழுது, நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ராய்வண்ட் மர்கஸ் இருக்குது, பாகிஸ்தானுடைய மர்கஸ், அங்கே நான் சைட் அன்வர் எனக்கு தஷ்கீல் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் ஒரு 2 தடவை நான் போனாப்பில் அங்கே பார்த்த இஸ்லாம் மக்களுடைய தன்மைகள் இனிமேல் நானும் போய்க்கிறேன், பார்த்துக்கிறேன். அங்குள்ள வெளி உலகமாக எடுத்தால் எங்களுக்கு விளங்குது. அதே ராய்வண்ட் மர்கஸ் விட்டு வெளியே வந்துட்டோண்டா மிருக ஜாதி மாறி ஆக்கள் தான் சந்திக்க கிடைக்கிறாங்க. ஒரே பாகிஸ்தானிஸ்தான். அங்கே தீனோட உழைப்பில் ஈடுபடக்கூடியவங்க, அதுக்குடைய முயற்சி நடக்குது. முகமது யூசுஃப் சொன்னார்,
இதை மாதிரி மக்கள் முழு பாகிஸ்தான்லையும் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரைவண்டுக்குள்ளே அழிக்கக்கூடியவங்க மாதிரி மர்கஸுக்கு அழிக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் இஸ்லாத்து சொல்ல தேவையில்லை. நாங்கள் 5% இருக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடும், நாங்கள் மட்டுமே முழு உலகம் வந்துடும். வெளியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு மாற்றமாக வாழ்ந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் தாவத் கொடுத்து கொண்டிருந்தார், திரும்ப அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான், இஸ்லாத்துக்கு வந்தார். இன்றைக்கி அவரை பார்த்தா எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. அவருடைய பேச்சுக்கள் முழு சுன்னத்தான வாழ்க்கை, பெரிய தாடி, ஜுப்பா, தொப்பி, அழகான அமைப்பில் இருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் பரம்பரை முஸ்லீம்கள் எங்கள்கிட்ட கூட இஸ்லாத்தை காட்ட முடியும். ஹாஷிம் அம்மா பாருங்கள், ஒரு கிரிக்கெட்டர், எவ்வளோ நாடுகளுக்கு போக வேண்டி வருது, எவ்வளோ அமைப்பில். இன்றைக்கி அவர் இந்த சுன்னத்தான அமைப்பிலேருந்து தன்னுடைய தாவத் கொடுக்குறார். அந்த ஸ்டிக்கர் ஒட்டையலான்னு சொல்லார், ஏன்னா அது மதுபானம் எடுடைய சதை, அதால் அவருக்கு காசு கிடைக்கிது ஒட்டினா. இன்னைக்கு அது வானம். இது ஈமானுடைய தன்மை. அது ஒவ்வொரு முஸ்லீம்களின் தன்மை வரணும். இன்றைக்கி மக்கள் கவரப்படுவாங்க. முஷ்டாக் அகமட், அவர் தெரியும் எல்லாருக்கும், பாகிஸ்தான் கிரிக்கெட்டர். ஆனால் பாகிஸ்தானில் விளையாடி கொண்டிருக்கும் அந்தளவுக்கு தீனுடைய அமைப்பில் இருக்கல. இப்போ சைட் அன்வர் இதுக்குள்ளார வந்ததுக்கு பிறகு அவருக்கு மாஷா அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாசலை திறந்து கொடுத்தான், சக்லன் முஷ்டாக்குக்கெல்லாம். இப்போ ஆள் இங்கிலாண்டில் கவுண்டிக்கு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த உழைப்போட தொடர்பாயினார். இப்போ அவருடைய வாழ்க்கை மாறிட்டுது. இப்போ அங்கே சிட்டிசன் இங்கிலாண்டில், இப்போ இங்கிலாந்து கோச் ஆகிறாரு. அப்போ இங்கிலாந்து கவுண்டிக்கு விளையாடும் பொழுது அப்போ சொல்லலாம், இப்போ வெளியில் மேட்சல், இது இன்சமாம் சொன்ன செய்தியே, வெளியில் கவுண்டி மேட்சல் வருமே, போன இடத்துல ஒரு காரில் 3-4 பேர் போவாங்க, 4 பேர் போவாங்க. அப்போ முஷ்டாக் அகமதுன்னு இன்னும் 3 பேர் இருப்பாங்க. அப்போ ஒருக்க போய்கொண்டிருக்கும் பொழுது இடையில டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுது. முஷ்டாக் அகமது சொன்னார், இஸ்லாத்தில் எனக்கு சொல்லப்பட்டிருக்குது இப்படியான நிர்பந்தமான கட்டங்களில் நாங்கள் லீலாஃபி குரேஷின் சூறா இருக்குது, குர்ஆன்ல எல்லாம் சொல்லிக்கிறான் சூறா, இந்த சூறாவை இதை நாங்கள் ஓதினால் எங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நிவாரணி உண்டாக்கிடுவாங்க. அப்போ அவர் ஓதினார், 3-4 தடவை ஓதிருப்பார். அந்த டிராஃபிக் ஜாம் இருந்து அப்படியே டக்குன்னு கிளியர் ஆகி போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு ஏடாம் தான் அந்த டீமுடைய, அநேகமாக லங்கேஷியார்னு நினைக்கிறேன், ஏடாம் தான் கேப்டன். அவன் இன்னொரு தடவை கால் பண்ணுறாராம் இவருக்கு, முஷ்டாக் அகமதுக்கு. முஷ்டாக், அந்த முந்தியோருக்கு அவங்களுக்கு நடந்துச்சு, அந்த நீங்கள் என்ன உங்களோட மார்க்கத்தில் சொன்ன விஷயம்னு சொன்னீங்களே, டிராஃபிக் ஜாம் இதுகளில் பிரச்சனை மாட்டிக்கொண்டால் அதுக்கு நிவாரணி இருக்கின்றது, அது என்ன சொல்லித்தாங்க, நானும் கொஞ்சம் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நிவாரணி கிடைக்கட்டும் என்று இன்சமான் சொல்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி அந்நியர்கள், இன்றைக்கி இஸ்லாத்தில் நல்ல தன்மை நிறைய இருக்குது, நாங்கள் இன்றைக்கி மறைச்சி கொண்டிருக்கிறோம், கொடுக்காமல் இருக்கிறோம், நாங்களும் அமல் செய்யாததுனால இன்றைக்கி அந்நியர்கள் தேவையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். எத்தனையோ சம்பவங்கள். இப்போ நாங்கள் சுனாமிக்கு பிறகு சென்ற வருஷம் கெசன்னுமாக்கு போனோம். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய 32 சகோதரர், ஸ்ரீலங்கன் மட்டும் 28 பேர் ஸ்ரீலங்கன் போனோம். இப்போ அதில் நாங்கள் செம்மாயா என்ற இடத்துல தங்கியிருந்தோம். அங்கே தங்க வச்சுருந்தாங்க. அந்த அடிக்கடி எர்த்குயிக் வந்து கொண்டு இருந்துச்சு. கெசன்னுமாவில் கரண்ட் இருக்குல்ல, தண்ணி வசதி இருக்குல்ல, ஆனால் செம்மாயாவில் ஒரு 1 hour தூரத்தில் அங்கே தங்கி அங்கேருந்து எர்த்குயிக் வந்து அடுத்த கிழமை அடிக்கடி அங்கே வந்து கொண்டு இருந்துச்சு, எர்த்குயிக் செம்மாயாலையும் கூட. அப்போ எங்களை அங்கே தங்க வச்சாங்க. அப்போ அந்த ஊர் எப்படியான ஊருண்டா, அந்த கடைசாண்டு தான். நாங்கள் நாளைக்கு அப்படியே மற்ற பகுதிகளுக்கு ஓஃபனாத்தோ, மினா, இந்த டிக்சன், தக்காத்தா போன்ற பகுதிகளுக்கு போயிட்டு ரிட்டன் வாரண்டு இருந்துட்டு 4வது 5வது நாள். அப்போ கடைசி இரவு இவர் வாரார். அந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள் 2-3 பேர் செம்மாயால். அங்கே கிராமங்கள் என்பதனால ஒரு கம்யூனிட்டி சிஸ்டம் ஒன்று இருக்குது. வீடுகளுக்கு போகிறது வாரது சர்வசாதாரணம், எங்கள் ஊர்களில் மாதிரி. அப்போ ஊர் ஒத்துமையான் இருக்குது. அவங்களுடைய நியூஸ் பேப்பர் கூட வெளியாகுது, வாராந்தமோ மாதாந்தமோ. அதில் கூட நாங்கள் 2000 தடவை போன ஏன்னா போனதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து போட்டு எபீனா மஸ்ஜித் வந்திருந்தாங்க, எங்களுக்கு உதவி செய்யறதுக்காண்டி நன்றி செலுத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த வருஷம் ஜனவரி 1 நன்றி செலுத்தி கூட அங்கேருந்து வந்துச்சு, மினாமி சன்றைக்குடிந்து வந்துச்சு, அங்கே மற்ற இடங்கள்லேருந்து அனுப்பியிருந்தாங்க நன்றி செலுத்தி. அப்போ அவர் வந்து பேசி இஸ்லாத்தை பற்றிலாம் கேட்டார். அப்போ நிறைய விஷயங்களை நாங்கள் பேசணும், இஸ்லாத்துடைய கொள்கைகள், முஸ்லீம்கள் எப்படி. அவர் ஃபெஸ்ட்டுக்கு கேட்டார், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, உங்களுக்கு என்ன எப்படி ஐடியா வந்துச்சு? 500 கிலோமீட்டர் தூரம் எபீனாலிருந்து அங்கே, நாங்கள் 1 hour தூரத்தில் இருக்கிறோம். எங்களோட இரத்தம், எங்களோட உறவு தானே, எங்களோட நாட்டு மக்கள், அவங்க அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும்னு உணர்வு எங்களுக்கே வரலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ தூரத்தில் எப்படி வந்தீங்க, அடுத்து நீங்கள் நாட்டு விட்டு போகலையான்னு கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கும் தெரியும், நான் நியூஸில் காட்டுறாங்க, ஏர்போர்ட் ஃபுல் மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு எங்களை மார்க்கம் அப்படி சொல்லலை. நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், அங்கே ஒரு பிரச்சனை வரும்பொழுது விட்டுட்டு ஓடும்படி எங்களுக்கு சொல்லலை.
எங்களுக்கு எங்களோட மௌத்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு நோய் வரணும் எழுதப்பட்டிருக்கு, விட்டுட்டு ஓடும்படி எங்களுக்கு சொல்லலை. அதனால் எங்களுக்கு நோய் வருதா மௌத்து வருதா இங்கே வந்து எத்திரும், நாங்கள் ஓடி தப்பே இல்லாது. அதனால் நாங்கள் பள்ளியில் நாங்கள் கூடி பேசினோம். அடுத்தது எங்களோட ஐடியா வரல, இது எங்களுக்கு எங்களோட மார்க்கம் சொன்ன விஷயம் இது. அப்போ அவங்க கேட்டாங்க, இஸ்லாத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காண்டு. நாங்கள் சொன்னோம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நல்ல விஷயம்தான். இன்றைக்கி மீடியாக்கள் தான் உங்களுக்கு தவறான கருத்துக்களை கொண்டு தந்திருக்கு. இஸ்லாத்தில் மோசம்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் நல்ல கொள்கை, நல்ல உயர்ந்த பண்புகள் தான். அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நிறைய விஷயம் ஒரு 6 ஹவருக்கு மேலே பேசினோம். அப்போ அந்த ஆள் சொன்னாங்க, இந்த கம்யூனிட்டி முக்கியஸ்தர், என்னுடைய பொறுப்பு அது சொன்ன. இதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட கிறிஸ்டியன் வந்திருக்கிறாங்க, அவங்களோட மார்க்கத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க, வேறு மார்க்கத்துடைய செய்திகள் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் முஸ்லீம்கள் எங்கள்கிட்ட வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க. என்னுடைய பொறுப்பு, நான் காலையில் போய் எல்லா வீடுகளுக்கும் நான் போய் சொல்லுவேன், இவங்க முஸ்லீம்கள் நல்லவங்க. என்ன அவன் சொல்லார், உங்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் நல்லவங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய நேரத்தெல்லாம் பார்த்துட்டாங்க, நீங்கள் வந்து செஞ்ச வேலைகளை பார்த்துட்டு. ஆனால் நான் இந்த நீங்கள் சொன்ன விஷயம் நான் எல்லாருக்கும் போய் சொல்கிறேன் பாருங்கள். இது அவர் இஸ்லாத்துக்கு வாராரா இல்லையா அது எங்களோட கையில் இல்லை, ஆனால் இஸ்லாத்தை பற்றி நல்ல ஒன்று உண்டாகுது. அதுக்கப்புறம் அவன் சொன்னாங்க, நீங்கள் வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் வெறுப்போடு தான் இந்த முஸ்லீம்களை பற்றி. ஏன்டா இந்த ஊரில் ஒரு இந்தோனேஷியா பொடியானு கல்யாணம் முடித்து ஜப்பனீஸுங்கிற பொம்புண்டு 2 குழந்தைகளை பெற்றெடுத்து வீசாலம் எடுத்து விட்டுட்டு ஓடிட்டான். அண்டிலிருந்து இப்போ அந்த அவரை வாப்பும் கூட வந்து இந்த பெண்ணுடைய வாப்பா இவர் தான் தன்னுடைய அந்த மகளை கவனித்து கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் முஸ்லீம்கள்னால ஒரு வெறுப்பு, ஏமாத்துக்காரனுங்க, சுயநலக்காரனுங்க, தன்னுடைய வாசிக்காண்டி எதையும் செய்வானுங்க. இது உணர்வு தான் இருந்துச்சு. நீங்களும் வாரன்னு கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கும் அந்த உணர்வு இருந்துச்சு. ஆனால் இப்போ 4 நாளாக நீங்கள் செஞ்ச செயல்களை நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் உண்டாச்சுது, நீங்கள் மோசம் இல்லைன்னு நாங்கள் விளங்கி கொண்டு சொன்னாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. செந்தாயின்னு வந்து இந்த ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து பேசினாங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க, இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்களாண்டெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் முஸ்லீம்களுக்கு நாங்கள் வரல, இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்ய வந்திக்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க. இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் உண்டு. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய தாவத், அவங்க சிந்திப்பாங்க. ஆனால் சகோதர பெரியார்கள், இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நாங்கள் மக்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கி இஸ்லாத்தை ரசூல்லா கூட அனுப்பக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, பஷீரா வலா துனஃபிரா. நீங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி சந்தோஷத்தை உண்டாக்கி மகிழ்ச்சி உண்டாக்கி அவங்கள நல்ல வழியும் பக்கம் அலையுங்க. வலா துனஃபிரா, வெறுப்பான விஷயங்கள் சொல்லி அவங்கள வெறுப்பேற்றாதீங்க. இன்றைக்கி என்ன நடக்குது, இஸ்லாத்தை பற்றி சொன்னாப்புல பூத்தா ஹராம், சாராயங்க சக்கேதமே, இதைத்தான் சொன்னால் அவன் எனக்கு இடம் சொல்லிட்டான். இதை சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. இது முதல்ல அல்லாஹ் பற்றி சொல்லுங்கள், ஈமானை பற்றி சொல்லுங்கள். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதில் சொர்க்கம் இருக்குது, எல்லாரோட உதவி இருக்குது, மன நிம்மதி இருக்குது. இதை பற்றி சொன்னால் அவங்க வருவாங்க, அதுக்கு பிறகு சாராயத்தை விடுவாங்க, பண்டி அரைச்சை விடுவாங்க. அதெல்லாம் அதுக்கு பிறகு உள்ள விஷயம். சஹாபாக்கள் ஆரம்பத்தில் அதை யார் விட்டாங்க, கட்டளை பிறகு தான் வந்துச்சு. இப்போ நாங்கள் ஒன்றுக்கு வெறுப்பு உண்டாக்கிடுறோம். அப்போ இஸ்லாம் இருக்குது, அழகான விஷயங்களை சொல்லி தந்திருக்கு, இதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரணும், இதை நாங்கள் படிக்கணும். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹசனா. அல்லாஹ் நபிக்கே வராங்க, உங்களோட அல்லாஹ் பக்கம் நீங்கள் ஹிக்மத்தாக அலைங்க, அழகான உபதேசங்களை கொண்டு அலைங்க. எங்களோட பொறுப்பு இது. இன்றைக்கி நாங்கள் கம்யூனிட்டி சிறுசு தான், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் பேர் அல்ல. மலேசியா இந்தோனேஷியாவுக்கு சஹாபாக்கள் அல்ல, இந்தியாவை சேர்ந்த மக்கள் வியாபாரத்துக்கு ஒரு 5-6 பேர் பின்னாடி காலத்தில் வந்தாங்க. அவங்களுடைய வியாபாரம் அழகான முறையில் செஞ்சாங்க. எல்லாம் அந்த நாட்டுக்கே ஹிதாயத்து கொடுத்தாங்க. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சது 60,000க்கு மேலே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 6 லட்சத்துக்கிட்ட இல்லை ஒரு 2-3 லட்சத்துக்கிட்ட மக்கள் வந்து போய்க்கிறாங்க. அரபிகள், அஜமிகள், ஸ்ரீலங்கன், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, இது மாதிரி இந்தோனேஷியா, மலேசியா, மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க. ஆனால் என்ன குறைபாடுண்டா, உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் வரலை. அதில் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை நோக்கங்கள் வேறு, சம்பாதிக்கிறது, காசு சேர்க்கிறது, இதுதான் நோக்கம். இந்த மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும், தீனை கொடுக்கொண்டு வந்த நோக்கத்தோடு வந்தோண்டா. அவங்க போனது வியாபாரத்துக்காண்டி அல்ல, தீனுடைய நோக்கத்தோடு போனாங்க, வியாபாரத்தை சபபுக்காண்டி செஞ்சாங்க, சுன்னத்தான முறைப்படி தாவத்துடைய நியத்தோடு. அதனால் மக்கள் கவலைப்பட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் மன்னிச்சு கொள்ளணும். ஒருத்தர் நல்லா இருக்கிறான்டா 10 பேர் மோசமாகிக்கிறோம், ஒருத்தர் சரியாக இருக்கிறான்னா 10 பேர் தவறு செஞ்சு காட்டுறோம். அப்போ அவனுடைய இமேஜ் அப்படியே மறுபக்கமாகுது. எத்தனையோ இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஆதாரம். இப்போ நாங்கள் சுனாமியுடைய சந்தர்ப்பத்தை நிறைய பார்த்தோம். முஸ்லீம்களுடைய செயல்பாடுகளால் தான் இஸ்லாத்தை வேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு டோனின் ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து எங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. லெட்டர்ன்ற இமெயில் இந்த வெப்சைட்டில்
அவன் சொல்லியிருந்தான், இந்த அமெரிக்கன் இந்த செப்டம்பர் 11 அட்டாக்கு பின்னாடி எனக்கு முஸ்லீம்களை பற்றி ஒரு வெறுப்புண்டு தான் இருந்துச்சு. ஆனால் உங்களுடைய அந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு பிறகு நான் அந்த போனது NHKல ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க, அதை பப்ளிஷ் பண்ணது, அதை பார்த்ததுக்கு பிறகு சொல்கிறாரு, எனக்கு இஸ்லாத்தை பற்றி நல்ல வந்திருக்கு, அந்த காட்சியை பார்த்து என்னுடைய கண்ணீர் எனக்கு அடக்க முடியலைன்னு. பாருங்கள், இதெல்லாம் ஒரு தாவத்தை, அவங்களுக்கு கவரப்படுறாங்க. அஹ்லாக் நற்குணங்களை நாங்கள் காட்டணும். இது கொஞ்சம் பேருடைய வேலை இல்லை, நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லாரும் எங்களோட வாழ்க்கையில் இந்த நோக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டோம்னு சொன்னால் துனியா எங்களுக்கு எழுதப்பட்டது கிடைச்சே தீரும், அது எந்த குறையும் வராது. அப்போ இதை படிக்கத்தான் நாங்கள் எல்லாரோட பாதையில் நாங்கள் வெளியாகிறது. கால நேரங்களுக்கு கொடுக்கணும். இது இன்டர்நெட்லேயோ அல்ல புக்கிலேயோ படிக்கிற விஷயம் அல்ல, கொஞ்சம் தீனுக்கான சூழல். உண்மையில் நான் என் வாழ்க்கையை நான் சொல்ல போனேன், எங்களுக்கு கூட இந்த உழைப்பு செஞ்சு படாட்டி ஒரு மாதம் 3 நாள் போகிறேன்னு வைங்க, வாராந்தம் கஸ்து செஞ்சு படாட்டி மற்ற அமல்கள் விடுபட்டால் தொழுகையில் கூட ஒரு ஹுஷு ஹுபுவோ அல்லாத சிந்தனை வாழ்றது கூட குறவு. சுன்னத்துக்கு பாரமாக கூட தெரியும், சுன்னத்து தொலை விருப்பம் இல்லாமல் இருக்குது. இது மனிதன தன்மை. அது ஈமானுடைய பலகீனம் வரும்பொழுது எப்படி நோய் வாய்ப்பட்ட காய்ச்சல் வந்த பிரியாணி சாப்பிட கூட வாய் கசக்கும். எவ்வளோ உயர்ந்த இபாதத்தை செய்கிறது கஷ்டமா? அப்போ லேசாக்குறதுக்கு தான் ஈமானுடைய சக்தியை பெருக்கணும். அதுக்கு தான் இந்த உழைப்பு. தயாராகும் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் சொல்லுங்க சார், நேற்று பேச கொடுத்தாங்க, இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நியத்து வைப்போம். நல்லா உதவி செய்வான். நல்லா தீனுக்காகவே எங்களோட கால நேரங்களை கொடுத்து நாங்கள் வெளியாகும் பொழுது அல்லாஹு தாலா எங்களோட வாழ்க்கையில் பறக்க செய்வான். எங்களோட எல்லா காரியத்தையும் நல்ல உதவி எங்களோட கூட இருக்கும்.